ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது வங்கி கணக்கோட ஆதாரோட இணைப்பதில் புதிய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா NPCI அப்படின்னு சொல்லுவோம், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆதார் சீட் பண்ணுறதுக்கும் டீசீட் பண்ணுறதுக்கும் பேங்க் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் யூஸர் அல்லது பிசி, லேப்டாப் எந்த யூஸர்னாலும் ஓகே தான். ஸோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு npci.org.in அப்படிங்கிற அந்த லிங்க் வந்துடுங்க. நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ வந்ததுமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த லிங்க் தான் வரும். ஸோ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபிடி, டைரக்ட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இது எல்லாமே நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, கன்சியூமர் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் கீழே ஒரு 4-5 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் லாஸ்ட் ஒன்றா பேஸ் அப்படின்னு இருக்கும், பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதை ஓகே கொடுத்து நமக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் உங்களோட ஆதார் கார்டுடன் வங்கி கணக்கை இணைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது சீட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வழிமுறைகள் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சீட் பண்ணிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிசீட் ஆகிருக்கு, அதாவது எங்களுது வந்து இணையாமல் இருக்குது, ஆதாரோட வங்கி கணக்கு இணையாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிபிடி அப்படின்னு சொல்லி ஒரு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதாவது உங்களோட ஆதார் நம்பர் வச்சுட்டே பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து உங்களுக்கு அனுப்புகிறாங்க. லைக் மகளிர் உரிமை தொகையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் உங்களோட ஆதார் நம்பர் வச்சுட்டு ஆதாரில் எந்த வங்கி கணக்கு வந்து சீடாக இருக்கோ அந்த வங்கி கணக்கு டைரெக்டாக அனுப்பிச்சிடுறாங்க. உங்களோட வங்கி கணக்கோட நம்பர் போடவே தேவையில்லை. ஸோ உங்களோட ஆதார் நம்பர் போட்டோம் அப்படின்னாலே வங்கி கணக்கு, அதாவது நீங்கள் எந்த வங்கி வச்சுருக்கீங்களோ, எந்த வங்கியில் ஆதார் சீட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வங்கிக்கு டைரெக்டாக பேமெண்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு 20-30 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே ஒரே ஒரு வங்கியோட மட்டும்தான் சீடாக இருக்கும் உங்களோட பேங்க். ஓகேங்களா? ஆதாரும் பேங்க்கும் ஒன்றே மட்டும்தான் சீடாக இருக்கும். நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கனாலும் ஆதாரை வச்சுட்டு தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அது போதுமா அப்படின்னா அது போதாது. ஸோ ஒரே ஒரு வங்கி கணக்கான மட்டும்தான் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? டிபிடி அப்படிங்கிறது டைரக்ட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஆதாரோட சீடாக இருக்கிறது ஒரே ஒரு வங்கி கணக்கு மட்டும்தான் சீடாக இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேஒய்சி மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டு இதெல்லாம் கொடுத்து வங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் தான் பண்ணியிருப்பீங்களே தவிர, ஸோ டிபிடி மெத்தடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சீட் பண்ண மெத்தடுக்கு ஆதார் சீடிங்க்கு ஒரே ஒரு வங்கி கணக்கு மட்டும்தான் சீடாக இருக்கும். நிறைய பேர் வந்து நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஆதார் பேஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேமெண்ட் அனுப்பிச்சாங்க அப்படின்னா எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் 4-5 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே ஒரே ஒரு வங்கி கணக்கு மட்டும்தான் சீடாகி இருக்கும். அதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. அந்த சீடாகி இருக்கிறது எப்படி பார்க்குறது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன். ஸோ இதில் ஆதார் மேப்படு ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இந்த NPCI வெப்சைட்டுக்கு வந்தது. ஃபஸ்ட்டு நம்ம எது சீடாக இருக்குன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஆதார் மேப்படு ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துக்கிறேன். அதை ஓகே கொடுத்தது இப்போது என்னோடய ஆதார் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி கேப்சா குறியீடு இங்கே மேலே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கேப்சா குறியீடு என்ட்ரு பண்ணிடுறேன். நான் இப்போ எல்லாமே என்ட்ரு பண்ணிடுறேன். ஆதார் நம்பர் கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணி கீழே செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் 6 டிஜிட் OTP சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர். ஆதாரோட நம்ம எந்த மொபைல் நம்பர் இணைச்சிருக்குமோ அதுக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTP பார்த்து நான் அப்படியே கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுறேன். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்தும் பாருங்கள், இங்கே பாருங்கள் ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ், ஆதார் நம்பர் நம்மளோட லாஸ்ட் 4 டிஜிட் ஆதார் நம்பர் தெரியும். மேப்பிங் எனேபிள்டு ஃபார் டிபிடி. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் டிபிடி முறையில் வந்து நம்மளது எனேபிள் ஆகிருக்கு. என்ன பேங்க் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். எந்த டேட்டில் நம்ம லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணணும். ஸோ மேண்டேட் ஃப்ளாக் அப்படிங்கிறது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நேச் பண்ணுவோம், நேச் பண்ணுறது, அதாவது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏதாவது வந்து நம்மளோட பேமெண்ட், அதாவது நம்ம ஏதாவது ஒரு EMI ஒன்று எடுத்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது இன்சூரன்ஸ்க்கு ஏதாவது பே பண்ணுறோம், LIC இந்த மாதிரி இன்சூரன்ஸ்க்கு ஏதாவது பே பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் போகாமல் ஆட்டோ டெபிட்டாக, அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒரு 10ஆம் தேதி போல் நம்மளோட வங்கி கணக்கில் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிறதுக்கு நேச் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேண்டேட் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இப்படி சீடாக இருந்தால் மட்டும்தான் நேச்சும் பண்ண முடியும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக பணம் எடுக்கிறதுக்குமே இந்த ஆதார் மேப்போட ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணி பார்த்து ஆகணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து செக் பண்ணி ஸோ ஆகலை, எனேபிள் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் இப்போ செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன், ஆதார் சீடிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து பாருங்கள். ஸோ என்டர் யுவர் ஆதார் நம்பர், சீடிங் ஆர் டிசீடிங்.
நான் வந்து ஆல்ரெடி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து என்னோடது சீட் ஆகிருக்கு. சப்போஸ் நான் அது வந்து எந்த ஒரு வரவு செலவும் வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஃபஸ்ட்டு டீசீட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சீடிங்னா என்ன, டீசீடிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சீடிங் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் வந்து புதுசாக இது வரைக்கும் இணைக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி இணைச்சிருந்தேன், அது வந்து நான் இப்போ டீசீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக வந்து சீட் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டும் ஆதார் வந்து சீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் என்னோடது சீடாக இருக்குது, நான் அதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த சேஞ்ச் பண்ணுற இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டீசீட் பண்ணலாம். டீசீட் பண்ணுறப்போ அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் அந்த டீசீட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இப்போது சீடிங்கே கொடுக்குறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் பேங்க். ஸோ நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து கணக்கு வச்சுருக்கீங்க, அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் முன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 பேங்க் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேங்க்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே இந்த ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க் ஆஃப் பரோடா கஸ்டமர்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃப் பரோடா, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா யூகோ பேங்கு, பரோடா, நேஷ்னல் பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்கு, அதுக்கப்புறம் கனரா பேங்கு, இந்தியன் பேங்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, அது போக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்ஸும் கொடுத்துருப்பாங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க்கில் நீங்கள் போகவே தேவையில்லை. ஈக்குடாஸில் ஏதாவது அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா ஈக்குடாஸ் ஸ்மால் பேங்கு, பந்தன் பேங்கு, கொடாக் மஹேந்திரா பேங்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வங்கியெல்லாம் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வங்கிக்கே போகாமல் ஆதாரை வந்து பேங்கோட சீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் நான் வந்து இப்போது ஸ்டேட் பேங்க் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட் பேங்க் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டேட் பேங்க் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணது ஃப்ரெஷ் ஷீடிங்க அப்படின்னு கேட்குது. நான் ஃப்ரெஷ் ஷீடிங் கொடுத்துட்றேன். ஃப்ரெஷ் ஷீடிங் கொடுத்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் நம்ம என்டர் பண்ணணும். மறுபடியும் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், நம்ம கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு இங்கே பை சப்மிட்டிங் ஆதார் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு மேலேயே நம்ம ஆதார் நம்பர் கொடுக்கணும். ஆதார் நம்பர் கொடுத்துட்டு சீட்னா சீட் பண்ணுறேன். எனக்கு வேறு அக்கௌண்ட் தான் இருக்குது, நான் அதை சேஞ்ச் பண்ணுறேன்னா டீசீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, கன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே நான் 2 டைம் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். நான் என்டர் பண்ணிட்டேன், அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டேன், கன்ஃபார்மும் கொடுத்துட்டேன். இங்கே கீழே பாருங்கள் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்காக அதை ஓகே கொடுத்துட்டேன். அப்படியே நான் ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்து கீழே ஒரு கேப்சா குறியீடு இருக்கும். அந்த கேப்சா குறியீடை பார்த்து நான் கரெக்டாக என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த குறியீடு என்டர் பண்ணிட்டேன். இங்கே கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் செக் பாக்ஸ் இருக்குது, அதையும் நான் ஓகே கொடுத்துட்றேன். அதையும் ஓகே கொடுத்து உங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அக்ரி அண்ட் கண்டினியூ. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான். ஸோ இதெல்லாம் நான் ஒபே பண்ணுறேன், அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அக்ரி அண்ட் கண்டினியூனா அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கொடுத்துட்டேன். ஓடிபி எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தது ப்ரெஸ் ஓகே டு இனிஷியேட் ரெக்வஸ்ட் யுவர் இந்தியன் பேங்க் அப்படின்னு இருக்கும். நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் கொடுத்தும் பாருங்க, ஆதார் சீடிங் இஸ் பெண்டிங் ஸ்டேட்டஸ், கைண்ட்லி செக் ஆஃப்டர் சம்டைம்ஸ் யுவர் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரும் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இது பாருங்கள் கொஞ்சம் டிலே ஆகும் நமக்கு வந்து சீட் ஆகிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட மொபைலுக்கு, அதாவது நீங்கள் பேங்க் ப்ளஸ் ஆதார் லிங்க் பண்ணியிருப்பீங்களா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். இது சீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃப்டர் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ நான் இப்போ ஓடிபி எல்லாமே கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஷோ ஆகுது. ஆதார் சீடிங் அண்ட் டீசீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இவர் ஆதார் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லி சீடட் டு என்ன பேங்கோ அந்த பேங்க், அந்த அக்கௌண்ட் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ வங்கிக்கே செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆதாரோட லிங்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் டிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் பேமெண்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா டைரெக்டாக ஆதார் பேஸ்டு நம்பர் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பணம் வந்து உங்களோட வங்கி கணக்கே வந்து சேரும். சரிங்களா? ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.